மலேசியா மக்களே, இந்த ஷோ ரஜினியுடன் நான். கேட்கறதுக்கு எவ்வளவு கம்பீரமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப சார்மிங்கா இருக்கு இல்லையா? ஒரு சில பேரோட இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ரஜினி சார் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா, இவங்களுடைய மகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோயினா இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எல்லா திரைப்படங்கள்லயும் அவங்க வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொல்லும் போதே அம்மா மகள் இந்த ஒரு காம்பினேஷனை வச்சு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எஸ், எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு உங்களை பார்த்தோன்னே. கீர்த்தி சுரேஷ் மேம் வந்திருக்காங்களா இல்ல அவங்களோட அம்மா வந்திருக்காங்களான்னு ஒரு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருக்கு. இல்ல சீரியஸ்லி உங்க ரெண்டு பேரோட ஃபேஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி டிட்டோவா இருக்கு. கேரளா டு சென்னை, சென்னை டு கேரளா, இந்த ஒரு டிராவலிங் மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. தமிழ்ல தான் ஆக்சுவலா நான் வந்தது. ராமாய வயசுக்கு வந்துட்டா படத்துல வந்தேன் நான். நிறைய தமிழ் படங்கள் வந்தது, இல்லைன்னு சொல்ல வரல. முந்தானை முடிச்சு வந்தது, அதுக்கப்புறமா அலைகள் ஓய்வதில்லை, அதுக்கப்புறமா சங்கராபரணம்ல ராஜலட்சுமி அவங்க ஒர்க் பண்ண அந்த ரோல், இதெல்லாம் வந்தது. ஆனா என்னன்னா லாஸ்ட் நிமிஷத்துல வரும். இங்க ஆல்ரெடி நான் டேட்டு கமிட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க வரும். அங்க வரும்போது என்னால அது கொடுக்க தெரியல. அது மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரிக்கு நான் புதுசா இருந்ததுனால எனக்கு எப்படி அது டேட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னோ, இல்லைன்னா இப்போ பாருங்க பெரிய பெரிய பேனர் வரும்போது அதுக்கு பிளாக் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் எங்க அம்மாவும் அப்பாவும் டீச்சர்ஸ், மேனேஜர் அந்த மாதிரிலாம் யாரும் வைக்கல. நீங்க சொன்ன எல்லா படங்களுமே வந்து ஹிட்டான படங்கள். சோ அப்படி நினைக்கும் போது என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஐயோ இந்த படம் நம்ம பண்ணாம விட்டுட்டோமே? கிடைக்கிறது தான் கிடைக்கும், கிடைக்காது என்ன ஆனாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் ரொம்ப பிலீவ் இருக்கேன். ஏன்னா இங்க சுரேஷ்குமார்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாம் எனக்கு அப்பவே விதிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் அங்க இருந்து நான் எந்த சம்மந்தமுமே இல்லை கேரளாவுக்கு வந்தேன். ரஜினியுடன் நான் அப்படிங்கிறது தான் டைட்டில் இந்த ஷோ. ஸோ முழுக்க முழுக்க வந்து நம்ம ரஜினி சாரை கொண்டாடுற விதமா வந்து இந்த ஒரு ஷோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அவரு கூட நடிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க நீங்க. மலையாளத்துல காலம் அப்படின்னு ஒரு படம், நானும் கேஆர் விஜயா அம்மாவும் ரவீந்திரனும் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம் மெட்ராஸ்ல. அப்போ சார் ஃபோன் பண்ணார். சார் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட, நான் டைரக்ஷன், அதாவது எஸ்பி முத்துராமன் சார், நான் டைரக்ஷன், கே பாலச்சந்தர் சார் ப்ரொடியூசர், நீ ஹீரோயின். அப்ப நான் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நான் அதே ரஜினிகாந்த் தான் அப்படின்னாரு. ஒத்துக்கிறியா நீ, இது 2ஆம் தடவை கூப்பிட்றேன் உடனே. நான் சொன்னேன் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் சார், கதையும் கேட்கல ஒன்றும் கேட்கல, நீங்க கூப்பிட்டாச்சு நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு படம் கையில இருந்து போயிடுச்சு, மிஸ் ஆயிடுத்து. அதனால இந்த படத்தை நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன், எதுவுமே கேட்கல. சரி, இத்தனாம் தேதி கோயம்புத்தூர் புறப்படணும்னாரு. சரி சார் நான் வரேன் அப்படின்னு. அப்படிதான் அந்த படத்தை, நெற்றிக்கண்ங்கிற படத்தை நான் அக்செப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். முதல்ல பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன், தலையெல்லாம் பயங்கர ரோல் எல்லாம் வச்சு. அவர் என்ன எஸ்பி முத்துராமன் சார் பார்த்து சொன்னார், இல்ல மேனகா வரும்போதே ஐயோ பாவம்னு தோணணும், சப்பி வாரி ரொம்ப ஒரு மாதிரி கொண்டு வந்தா போதும், பொண்ணா அப்படிதான் வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ணியும் எனக்கு அப்படிப்பட்ட வேஷம் தான் கிடைச்சது. அப்புறம் அங்கிருந்து ஊட்டி போகணும், சாங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதான் அந்த ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் அந்த பாட்டு நீங்க அப்படியே கையிலேயே எழுதி 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 உங்க லவ் எல்லாம் பரிமாறிப்பீங்களே. அது ஆக்சுவலி அது என்னமோ அது பேசுறது, ஏன்னா அந்த கேரக்டரும் அந்த மாதிரி ரொம்ப குவைட், அதான் சொன்னேன் பாவமா இருக்கணும், ஸோ சொல்றதெல்லாம் கையில எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இந்த கையில எழுதுறது, நன்றின்னு காட்டுறது, ஐ லவ் யூன்னு காட்டுறதுலாம் ரொம்ப அழகா இருந்தது. ரஜினி சார் அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு உங்களோட மைண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லுங்க. பார்த்த உடனே நான் கேட்டது, உங்களோட படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமான்னு கேட்டேன். 6 இருந்து 60 வரை அப்படின்னாரு என்கிட்ட. அவ்வளவு அழகா கரெக்டா, ஆமா அதுதான், எப்படி சொன்னீங்க, உனக்கு அதுதான் பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாரு என்கிட்ட. அது ஆக்சுவலா நடந்தது வந்து ஊட்டியில இந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சாங் நடக்கிறதுக்கு ப்ரீவியஸா சீன் இருந்தது. அப்பதான் அந்த கான்வர்சேஷன். சச் எ லவ்வபிள் பர்சன். அதே மாதிரி அந்த பாட்டு சீன்ல கூட எனக்கு நிறைய பாட்டு சீன்ல நிறைய சிச்சுவேஷன்ஸ் ஞாபகம் இருக்கு. ஓடி வர சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓடி வரேன். என்னோட இது வரைக்கும் ஓடி வர மாதிரி ஷார்ட் எடுக்கல. ஓடி வந்த முதல்ல அவர் சிரிச்சிட்டாரு பயங்கரமா. என்ன இப்படி இப்படி ஓடி வர, ரொமான்டிக்கா கொஞ்சம் ஓடிவோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த கால் என்னமோ இந்த சின்ன குழந்தைங்க ஓடி வருவாங்க தெரியுமா, இப்படி இப்படி வர அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருந்ததா அப்படின்னு. ஆமா ரொம்ப இதுவா இருந்தது, அப்படி இருக்க கூடாதுன்னு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் தோல்ல கை போட்டுட்டு இப்படி மொல்லமா கூட்டு வந்து அழகா மொல்லமா வா அப்படின்னாரு. சும்மா சரி நான் அங்க போயிட்டு திருப்பி வந்தேன்.
இப்போ ஓகே இப்போ ஓகேயா அப்படின்னு கேட்டேன். கரெக்ட் ஓகே அப்படின்னாரு. பாட்டு நடந்துட்டு இருந்தது. அப்போ நான் தப்பா ஓ ஆவோ ஏதோ சம்திங் மாத்தி பாடிட்டேன். அப்போ டான்ஸ் மாஸ்டர் கிரிஜா அவங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் அங்கிருந்து பயங்கரமா ஷவுட் பண்ணாங்க. ஒழுங்கா பாட தெரியாதா மேனகா உனக்கு? ஸோ இது எல்லாரும் முன்னாடி, அதுவும் ரஜினி சார் ஷூட்டிங்னா கேட்கவே வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். இன்னைக்கும் என்னுடைய கல்யாணம் முடிஞ்சு என் பசங்களோட ஊட்டிக்கு அந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துல வச்சுதான் நான் திட்டு வாங்கினேன். திட்டு வாங்கின இடம் இந்த இடம் தான் அப்படிங்கிறத நான் மறக்கவே மாட்டேன். அப்போ அந்த இடத்துல போது என் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா பக்கத்துல வந்து வருத்தப்படாத, உனக்கு அது என்னன்னு சரியா தெரியாததுனால தான் நீ தப்பா பாடியிருக்க, தப்பில்லை, நான் ஒரு தடவை போட சொல்றேன் கேட்டுக்கோ, நீ நல்லா தான் பண்ற, வருத்தப்படாதுன்னாரு. மேனகாக்கு ஒரு தடவை போட்டு காட்டுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க. பாடிட்டேன். அப்புறம் அவர் என்கிட்ட வந்துட்டு நீ ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லி என்கிட்ட ஒரு மந்திரமும் சொன்னார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. இது அவர் தான் எனக்கு சொன்னார். இன்னைக்கும் சுவாமி முன்னாடி அந்த மந்திரத்தை சொல்றச்சே எனக்கு அவர் ஞாபகம் தான். இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ரோல் சார் பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த 2 ரோலுமே வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். அண்ட் இந்த 2 ரோலுமே நீங்க தான் நேர்ல பாத்திருக்கீங்க இல்லையா? சோ நாங்க அது படத்துல பாக்கும்போது we just felt like wow. நீங்க எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணீங்க? நீங்க எவ்வளவு வந்து சர்ப்ரைஸ் ஆனீங்க? ஆக்சுவலா அவர் ஒரு ஹோம்வொர்க்கும் பண்ண மாட்டாரு. அவ்வளோ ஜாலியா சிரிச்சு, எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கு, ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. இடையில லக்ஷ்மி அண்ணன்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. அவர் வந்து கிட்டக்க வந்துட்டு சொல்லுறாரு, அம்மா அப்பா ரஜினி கொஞ்சம் மொள்ளமா பேசுப்பா, நீ என்ன பேசுறங்கிறது புரியல, டப்பிங்க்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கொஞ்சம் மொள்ளமா பேசுறா கண்ணா அப்படிம்ப. ஈவன் அதுல கூட ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னுட்டு பார்த்துட்டு அதுல ஏதோ பாகியோ லட்சுமியோ என்னமோ பேர் போட்டிருந்தாங்க. ஏன் மேனகாவே நல்லா இருக்கே, இட்ஸ் நைஸ் மேனகா 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 நல்லா இருக்கே அப்படின்னாரு. அப்படிதான் அதுல என் பேரும் மேனகா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார் வந்து 2 கேரக்டர் பண்ணிருக்காங்க. அந்த 2 கேரக்டர்லயும் நீங்க மாட்டிட்டு முடிச்சிருக்கீங்க. என்னுடைய பேரா இருக்கிற வரத சீன்ஸை விட அப்பாவா இருக்கிற கேரக்டர் தான் ரொம்ப நாட்டி. ஆனா என்னுடைய பேரா வரக்கூடிய இடத்துல எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றதாகவும் எனக்கு வந்து ஹெல்ப்பா அந்த மாதிரி இருந்ததுனால ஒரு மெச்சூர்டா நான் பார்த்தேன். அந்த கேரக்டர் ரொம்ப ஆதரவா இருப்பாரு என்கிட்ட அந்த இதுல. இது வந்த போது ஃபுல்லா நாட்டியா இருந்தது. ஆனா ஒரு கம்ஃபர்ட்டபிள் ஜோன்ல வச்சிருக்காரு சார். வெரி கம்ஃபர்ட்டபிள் ஜோன். சோ ஒரு எம்பாரசிங்கா ஒரு ஃபீல் பண்ணவே மாட்டேன். இந்த படம் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தோணித்து, ஐயோ அந்த படம் நடிக்காம போயிட்டோமே அப்படின்னு. ஏன்னா ஒரு தடவை ஒரு குவிஸ் கேட்டிருந்தாங்களாம், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படங்களிலேயே ஹீரோயினை தொடாத நடித்த படம் எது? இம்மீடியட்டா ஆன்சர் மேனகா. ஏன்னா இந்த படத்துல ஒரு டச்சிங் சீன் கூட கிடையாது, அவ்வளவு டிவைன் லவ் அதுல. மேம் தலைவர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பார்த்து வியந்து ரசிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நீங்களும் அவர் கூட எல்லாம் நடிக்கும் பொழுது பயங்கரமா வியந்திருப்பீங்க. உங்களுடைய மகள் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ரஜினி ஃபேன் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. காலா ஷூட்டிங்கும் ஏதோ நடந்துட்டு இருந்தது. அப்போ இவங்களுக்கு தானா சேர்ந்த கூட்டம் அதே ஃப்ளோர்ல சைட்ல நடந்துட்டு இருந்தது. இவ வந்து எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லி 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கீர்த்திக்கு. ஸோ இவர் என்ன லாஸ்ட் ஷாட் ஒரு க்ளோஸ்அப் எடுத்துட்டு இருந்தாங்களாம். ஐயோ சீக்கிரமா 6 மணி ஆகுது, அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டுப்பான்னு சொல்லிட்டு டென்ஷன் அடிச்சுட்டு உள்ள போயிருக்காங்க. 6:15 ஆயிடுத்து விட்ட போது, 6:15 6:20 ஆயிடுத்து விட்டு அவங்ககிட்ட போகும்போது 6:30 ஆயிடுத்து. அப்போ அவருடைய கேரவனுக்குள்ள போயிருக்காங்க. இவளுக்காக வேண்டி 1/2 hour மேக்கப் போடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏறி வரும்போது அவ சொல்றா என்கிட்ட, வாங்கம்மா வாங்க, என்னோட நடிச்ச ஹீரோயினோட பொண்ணே வாங்க கலக்குறீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். மேம் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷ் தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சார் பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ரஜினியுடன் நான் அப்படிங்கும்போது அவர் கூட கலக்கின ஹீரோயின்ஸ் தான் நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு நீங்க அவர் கூட நடிக்கும் பொழுது சில விஷயங்கள் நோட் பண்ணிருப்பீங்க, எங்களுக்கு தெரியாத விஷயங்களா இருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஊட்டியில ஷூட்டிங்க்கு போயிருந்த பொழுது ஆக்சுவலா ஒரு நாள் எனக்கு ஷூட்டிங் கிடையாது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவர் எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திடீர்னு அந்த காலையில ஒரு 7:30 இருக்கும், கதவு தட்டினாங்க. யாருன்னா இவர் தான், ரஜினி சார் தான் கதவு தட்டினோன்னே அப்பா என்னங்க அப்படின்னு கேட்டாரு. அப்பா கிட்ட சொன்னாரு, நான் ஷூட்டிங்க்கு போறேன், ஒய்ஃப் வந்து ஜில்லுன்னு தான் கூப்பிடுவார் ஒய்ஃபை, தனியா இருக்காங்க, கொஞ்சம் மேனகாவை கொஞ்சம் கூட இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் காலையில் அவர் சொன்ன உடனே குளிச்சுட்டு ரெடியாகி அவங்க ரூம்ல தான் இருந்தேன். அன்னைக்கு ஃபுல்லாக நான் லதாக்காவோட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய கதைகள் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட விஷயங்கள் அந்த இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு எனக்கு
திருப்பி அது கிடைக்காத ஒரு அனுபவம் எனக்கு. அப்பதான் ஆக்டர் ஜெயன் மலையாளத்துல இறந்து போயிட்டார் ஃபைட் சீன்ல அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்த டைம். இவங்க வந்து ஃபைட்டு பயமா இருக்குமே எனக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நியூ மாதிரி அவங்க நானே நியூ என்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஃபைட்டுன்னு சீனானாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க வந்துருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நான் அவங்களோட கொண்டிருந்தேன். எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி நான் வரும்பொழுது அவரோட ரூம்ல ஒரு பெரிய ராகவேந்திரா போட்டோ இருக்கும். அவர் எங்கேயும் எடுத்துட்டு போவாராம். அதை பெரிய ஒரு ஃபோட்டோ அந்த உட்லாண்ட்ஸ்ல இருந்தது. அங்கே எடுத்துட்டு வந்திருந்தார். அவ்வளோ நேரம் இருந்துட்டு அவர் 6:30க்கோ என்னமோ வந்தார். அவர் வரும்போது நான் அங்கே இருந்தேன். ஓ இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன், எங்கேயும் போகலையே அப்படின்னு. இல்லை நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருந்தேன், தேங்க்யூ அப்படின்னார். ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவங்க ஒய்ஃபோட எனக்கு அவ்வளோ நாள் அவ்வளோ நாள் அந்த ஒன் டே நான் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ நினச்சா கூட எனக்கு அது கிடைக்காது எனக்கு. அதே மாதிரி அதே ஹோட்டலில் தர்மேந்திரா அவர் வந்திருக்கார். அவர் வேற ஏதோ ஒர்க்குக்கு வந்திருக்காரு. இப்போ என்கிட்ட கதவை தட்டி தர்மேந்திரா வந்திருக்காப்புல, நைட் டின்னர் நம்ம அங்கே சாப்பிட போகலான்னாரு. சரி என்னெல்லாம் அவர் கூட்டிட்டு போவேணுங்கிற அவசியம் கிடையாது. தர்மேந்திர சார் வந்து ரொம்ப ஹியூஜ் பர்சன். ஒரு ஒரு அங்கி மாதிரி ஏதோ போட்டுட்டு வந்து நான் அவரை பார்த்தாலே இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் அவ்வளோ ஹைட்டா இருக்காரு. இவங்க தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவர் வேற ஹிந்தியில பயங்கரமா பேசுறாரு. என்ன அவங்க 2 பேரும் ஹிந்தியில பேசிட்டு இருக்காங்க. நான் அவரையே பார்த்துட்டு இருக்கேன், அவரையும் இவரையும். அவர் திடீர்னு வந்து பை தி வே ஷீ இஸ் மை ஹீரோயின் மேனகா, இந்த படத்துல எனக்கு ஆக்ட் பண்றான்னு சொன்னோட நான் நமஸ்காரம்னு சொன்னேன். இவரை மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் பாக்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், சரி இந்த படத்தோட டைரக்டர் அவங்கெல்லாம் போகலாம். நான் வெறும் அப்பதான் வந்துட்டு இருக்கேன். நான் இன்னும் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகவே இல்லை. என்ன கூப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு தோணி இருக்குன்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இந்த டப்பிங்காக நான் வந்த உடனே இவர் என்ன சொன்னார், மேனகாவா சரி ஓகே கொஞ்ச நாளை தூங்கலாம் அப்படின்னுட்டு இந்த கண்ணில் அதை போட்டுட்டு படுத்தார். வச்சுட்டு அந்த அந்த தரையிலே படுத்துட்டார். அப்போ லக்ஷ்மி அக்காவையும் சரிதாவையும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கேயே அவங்களும் வெயிட் பண்ணாங்க. அவங்க முன்னாடி பார்த்து படப்படப்படான்னு இருக்கு எனக்கு. இவர் இருக்காரு, இவங்க 2 பேர் இருக்காங்க, டப் பண்ணணும். போனேன், சிங்க்ரனைஸ் கரெக்டாக இருந்தது. ஒரே டேக் ஓகே, குட் 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 குட்னு கை தட்டினார். வாசல் வரைக்கும் போனேன். என்ன ரஜினி சார் கூப்பிட்றாரு அப்படின்னு. என்ன அப்படின்னு திரும்பி போனா அவளுக்கு அவளோட டுவேட்டை போட்டு காட்டுறா, நாங்க 2 பேரும் ஆக்ட் பண்ண டுவேட்டை போட்டு காட்டு அப்படின்னு. நாங்க 4 பேர் உட்காந்துட்டு அந்த பாட்டு போட்டு ராமனின் மோகனம் பாட்டு பாட்டுட்டு சூப்பர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கை தட்டினேன். ஸோ ஐ கான்ட் ஃபர்கெட் தட் சிச்சுவேஷன். ஆமா எத்தனை தடவை நாம உட்காந்து படம் பார்த்தாலும் அவங்களோட உட்காந்து அவர் பக்கத்துல உட்காந்து அந்த பாட்டை பார்த்தாரு. ஆல்மோஸ்ட் நான் கார் கிட்ட ஏறதுக்காக போயிட்டேன். அப்பதான் அவர் கூப்பிட்டாரு. ஸோ ஐ கான்ட் ஃபர்கெட் தோஸ் திங்ஸ். அது எதுக்கு நான் சொல்றது, டவுன் டு எர்த்னு எல்லாரும் தான் சொல்றாங்க இல்லையா, எல்லாரும் டவுன் டு எர்த் தான் சொல்றாங்க. பட் அதுக்கும் மேல ஒரு வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து மத்தவங்க மனசு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சு அதை பிராக்டிக்கல் மேம். ஓகே மேம், நீங்க வந்து அந்த காலத்துல வந்து கையில எல்லாம் எழுதி சாரை இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த காலத்து இளைஞர்களையும் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணீங்க. இப்படிலாம் கூட லவ் பண்ணலாம், இப்படிலாம் கூட ஒரு பொண்ணு இருப்பாங்க, இப்படிலாம் கூட அந்த பொண்ணை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கிற மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். நான் ஒரு சில கேள்விகளை நான் கேட்பேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில நிறைய எமோஜிஸ் இருக்கு, ஓகே, நிறைய ஸ்மைலிஸ் இருக்கு. இது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்து காமிச்சிட்டு அதுல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதலாம். ஸோ கீர்த்தி சுரேஷ் மேம் பத்தி நிறைய மீம்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் வருது? பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா, இல்ல கோவமா வருதா? இல்லையே, ஒரு எக்ஸ்பிரஷனும் வர மாட்டேங்குது மேம் கிட்ட இருந்து. மேம் ரொம்ப ஈகரா இருக்கு மேம், காமிங்க மேம். அதாவது இது ஏன் நான் கொடுக்குறேன்னு சொன்னா லைம் லைட்ல இருக்கிறதுனால தான் அவங்களுடைய பார்வை, இது பார்வையில தேங்க்யூ ஃபார் கிவிங் ஹர் ஃபியூச்சர் இன் எ பிரைட் வே அப்படிங்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன் நான். எனக்கு ஆமா, நீங்க இது வரைக்கும் பார்த்து ரசிச்ச ஏதாவது ஒரு மீம் சொல்லுங்க மேம். நான் பார்த்தது வந்து இவங்க சண்டைக்கோழியில ஆடுறத வடிவேலு சாரோட கம்பேர் பண்ணி போடுவாங்க. அந்த மூமெண்ட் அழும்போது அது எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மீம் பண்றது முழுக்க வடிவேலு சாரோட தான். அப்ப அவரு எந்த அளவுக்கு ரிலேஷன், அதாவது ஃபேமஸ் அவரைத்தான் போடுறாங்க, பாக்கி யாரையும் போடுறது இல்ல. சோ இட்ஸ் நைஸ். இதெல்லாம் வந்து சிலர்தெல்லாம் வந்து என்னை பத்தி எழுதுங்கன்னு பத்திரிகையில கூப்பிட்டு சொல்றதை விட இவங்களாவே கொடுக்குறாங்க. இது ஒரு கிரெடிட் மாதிரி தான். மேம் ரொம்ப அழகா நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்த ஒரு क्वेश्चन, உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நடிகர்கள் பட்டாளமா இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து நடிக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மாவும் வந்து பயங்கரமா நடிக்கிறாங்க, உங்களுடைய மகளும் பயங்கரமா நடிக்கிறாங்க, 2 பேரும் போட்டு நடிக்கிறாங்க. இந்த போட்டிக்கு நீங்களும் இப்போ நம்மளும் இவங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டரா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா,
இல்ல எப்படி நீங்க அவங்கள ஒரு காம்படிட்டர்ஸா பார்க்கும்போது நீங்க ஓகேப்பா என்னோட ஃபேமிலில தானே நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிக்கிறாங்க. அப்ப திரும்ப வந்து சீக்கிரமா ஃபீல்டுக்குள்ள வரப்போறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா மேம்? என்ன ஓ! ஓகே. ஹவ் டு மேக் தம் டவுன். ஓகே. சோ அப்ப கூடிய விரைவில நீங்க வந்து களத்துல இறங்க போறீங்கன்னு அர்த்தம். இல்லையா? பார்க்கலாம். கண்டிப்பா. எங்க எல்லாருமே இப்ப என்னுடைய வேலை பெட்டி பேக் பண்றதுதான். பெரிய பொண்ணு ஷூட்டிங் போயிடுறா. ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டரா பிரியனோட ஒர்க் பண்றா போயிடுறா. எல்லாரும் இப்ப என்னுடைய வேலை இதுதான். அதனால இடையில தோணும் இது இவங்க எல்லாரும் போறாங்களே என்னதான் பண்ண இவங்களெல்லாம் கொத்தி வச்சுட்டு மறுபடியும் நம்ம போலாமா? ஏன்னா முதல்ல நான் இருந்தேன் பிஸியா. இப்ப ஓகே. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இதுவரைக்கும் கொஞ்சம் கரெக்ட்டான ஆன்சர்ஸ் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து ஜென்யூனான ஒரு ஆன்சர் நீங்க குடுக்க போறீங்களா? இல்லையா? அப்படிங்கறத நான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் அப்படின்னே நான் சொல்லலாம். ஒரே சமயத்துல நீங்க மாட்டிக்கிறீங்க. அது எப்படி மாட்டிக்கிறீங்க அப்படிங்கறது இப்ப அந்த ட்விஸ்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் வந்து உங்களுடைய அம்மாவுக்கு நீங்க பொண்ணா நடிக்கணும்னு ஒரு படத்துல கூப்பிடுறாங்க. இன்னொரு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் மேம்க்கு வந்து நீங்க அம்மாவா நடிக்கணும்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு படத்துல உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வைஃபா நடிக்கணும்னு கூப்பிடுறாங்க. இன்னொரு திரைப்படத்துல உங்களுடைய மகள் டைரக்ஷன் பண்ண நீங்க தான் அதுல ஒரு சூப்பர் ஹீரோயின் வுமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மகளும் நீங்க தான் நடிக்கணும்னு கூப்பிடுறாங்க. இது எல்லாமே ஒரே டைம்ல உங்ககிட்ட கேக்குறாங்க. யாருக்கு நீங்க கால் ஷீட் கொடுப்பீங்க? என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அந்த டைம்ல? ஒன் அண்ட் ஒன்லி வித் மை சுரேஷ். வாவ். சோ எதனால மேம் ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ்? அவர் வந்து உங்களுக்கு ஒரு முழுக்க முழுக்க நாளாவது supportive. நடிக்கலாமே. ஒரு படத்துலயாவது. சோ அதனால ஓகே. இப்ப ரியல் ஹஸ்பண்ட் ஒரு படத்துலயாவது நடிக்கணும். அதுவும் என் கையில அடி வாங்குற மாதிரி இருந்தா இன்னும் நல்லாவே இருக்கும். அப்படி அந்த கோவை சார்லாம் வடிவேல் மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன்ல நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க. அப்படின்னு இல்ல பிகாஸ் அம்மா டாட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் இட்ஸ் ஓகே. பட் இவரோட மத்ததெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல வரல அதெல்லாம் இருக்கு. பட் இவரோட ஒரு நாளாவது நடிச்சிடணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இவர் இத்தனை நாள் நடிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அந்த ஒரு லவ் சிம்பல்லே வந்து உங்களுடைய லவ் என்னங்கறது நீங்க காமிச்சிட்டீங்க. ஒன்னு சுரேஷ் சுரேஷ். ஓகே மேம். 4 क्वेश्चन வந்து உங்களை சம்பந்தப்பட்டதும் இல்ல உங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியும் நான் கேட்டேன். இப்போ வந்து ரஜினியுடன் நான் அப்படின்ற இந்த தலைப்புல ரஜினி சார் பத்தி ஒரு கேள்வி கேட்கலனா எப்படி? இப்போ ரஜினி சாரோட ஒரு படம் அதுல நடிக்கிறதுக்காக உங்களை கூப்பிடுறாங்க. ஒண்ணு அவருக்கு வைஃபா நடிங்கன்னு சொல்றாங்க. இல்ல கீர்த்தி சுரேஷ்க்கு அம்மாவா நடிங்கன்னு சொல்றாங்க. 2 கேரக்டர் உங்களுக்கு ஒரே படத்துல சஜஸ்ட் பண்றாங்க. நீங்க எந்த கேரக்டர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? மேம் பயங்கர புன்னகையோட எழுதுறீங்க. ஃப்ரீஸ்ட் பட் ரஜினி சார்ஸ் ஹீரோயின் ஓகே. சோ எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பாங்க. அது நான் கண்டிப்பா. அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லையா? பட் 100 தடவை சான்ஸ் வருதுன்னா விடுவாங்களா யாராவது? கண்டிப்பா அது ரஜினி சார் தலைவர் கூட வந்து ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு இப்படி வந்துட்டாது போயிடணும் ஒரு ஷாட்ல எது நினைப்பாங்க. ஒரு ஹீரோயின் கேட்கும்போது நம்ம கண்டிப்பா நோ சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் இப்படி வருது. அப்ப நீ எனக்கு அம்மாவா நடிக்க மாட்டியா? அப்ப நீ எனக்கு அம்மாவா நடிக்க மாட்டியா? அப்படின்னு வீட்ல இடி விழுமே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? சாரி நோ கமெண்ட்ஸ். இது வந்து எனக்கான ஒரு இதுவா மேம் இல்ல வந்து உங்களுடைய மகன் என் கீர்த்தி பொண்ணுக்கு. சுரேஷ்கா? அவங்களுக்கு என் பொண்ணுக்கு Okay. அடி போடின்னுடுவேன் அவ்வளவுதான். நான் கேட்டது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டினா இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா ரொம்ப கிளவரான ஆன்சர்ஸ் நீங்க கொடுத்தீங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் தி ஷோ. அண்ட் ரஜினி சாருக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கன்வே பண்ணணும் அவருக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது இப்போ ஒருத்தர் ஒன்னொன்னு சொல்லியிருக்கலாம். ம். அவர் டவுன் டு எர்த்னு சொல்லியிருக்கலாம். செட்டில் ரொம்ப ஜாலி நானே சொல்லிட்டு இருந்தேன். அவர் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பார் நல்லா சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே நான் நானாக இருக்கேங்கிறதுல அவரை விட்டால் வேற யாருமே கிடையாது. தலையில் விக்கு வச்சுக்கிறது, கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் மேக்கப் போட்டுட்டு போகிறது, ரொம்ப கான்ஷியஸாக அவங்க ட்ரெஸ்ஸஸில் நிறைய பேரை நான் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் நடுவில் சினிமாவில் இருந்துட்டு அவருடைய அந்த ஒயிட் ஜிப்பா, அந்த ஒயிட் இது, அந்த காலில் போடுற அந்த இது, அந்த ஹெச்எம்டி வாட்ச், அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு 10 செயின் போட்டிருக்கலாம், பெரிய பெரிய வளையல் எல்லாம் போட்டிருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் நான் ரஜினி அப்படிங்கிற அந்த நான் யார்னு அவருக்கு ரொம்ப கொஸ்டின் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் நடந்துக்கிற அந்த விதம் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஒருத்தரும் அவரை பற்றி பேசும் பொழுது அதைத்தான் சொல்லி சொல்லி பேசுறாங்க. எப்படி அவர் இப்படி இருக்காரு, எப்படி இப்படி இருக்காரு, எல்லாருக்கும் நடுவுலையும் அத்தனை பேர் நடுவுலையும் அவர் வந்து இப்படிப்பட்ட ட்ரெஸ்ல வந்தாலும் சரி, தலையில விக் இல்லாம வந்தாலும் சரி, மேக்கப் இல்லாம வந்தாலும் சரி, அவரைத்தான் முதல்ல பார்க்கணும்னு நமக்கு தோணும். வேற யாரையும் பார்க்கணும்னு தோணலை. எத்தனை குரூப்புக்கு நடுவுலையும் எனக்கு அது அவர்கிட்ட ஒரு பெருமையான ஒரு விஷயம். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, என்னோட பெரிய பொண்ணு பார்க்கல இன்னும் அவரை.
என்னோட பெரிய பொண்ணு அவரை வச்சு டைரக்ட் பண்ணிட்டான்னா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் ஃபேமிலியோட இன்னொரு தடவை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அது பி சோ ஹாப்பி. கண்டிப்பா இந்த எல்லா ஆசைகளும் நிறைவேறணும். கூடிய விரைவில் உங்களும் நாங்க வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்பவும் போல எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்க வந்து உங்களுக்கு எப்பவுமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டே இருப்போம். சீக்கிரம் தேங்க்யூ, ஆன் ஸ்கிரீன் தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பியூட்டிஃபுல் இன்டர்வியூ.